4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரியலூர் அருகே கொள்ளிடம் ஆற்றில் குளித்தபோது நீரில் மூழ்கி தத்தளித்த 9 மாணவர்களில் 6 பேரை மீட்ட பொதுமக்கள். காணாமல் போன 3 மாணவர்களை தேடும் பணியில் தீயணைப்புத்துறை தீவிரம். குஜராத்தில் கடலுக்கு அடியில் சென்ற பிரதமர் மோடி. கிருஷ்ணருடன் தொடர்புடைய துவாரகா நகர் கடலில் மூழ்கியதாக கருதப்படும் இடத்தில் பிரார்த்தனையும் செய்தார். போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் டெல்லியில் கைது. திரைப்பட தயாரிப்பாளர், நடிகர் உள்ளிட்ட 3 பேருக்கு வலைவீச்சு. திரைப்பட தயாரிப்பாளரும் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளருமான ஜாபர் சாதிக் திமுகவிலிருந்து நிரந்தரமாக நீக்கம். டெல்லி போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கில் சிக்கியதால் பொதுச் செயலாளர் துரைமுருகன் நடவடிக்கை. விஜயதரணியின் பதவி விலகல் கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு தகவல். விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி காலியாக உள்ளதாக விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் பேட்டி. தூத்துக்குடி, நெல்லையில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மத்திய அரசு கைவிரித்த போதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக அரசு நிவாரணம் வழங்கியதாக பெருமிதம். ஒன்றிய அரசு ₹1 கூட கொடுக்காத போதும் இது யாரு கொடுத்ததுன்னா இந்த ஸ்டாலின் உங்களுக்காக கொடுத்தது, இந்த அரசு உங்களுக்காக கொடுத்தது. மத்திய பாஜக அரசின் பல்வேறு தடைகளையும் தாண்டி தமிழ்நாடு வளர்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டை பற்றி பாராமுகமாக இருக்கும் மத்திய அரசு மற்றும் மத்திய நிதி அமைச்சருக்கு கண்டனம். ஒன்றிய அரசும் நிதியமைச்சரும் பாராமுகமாக இருக்காங்க. நாம இதை கேட்ட என்ன சொல்றாங்க? உங்ககிட்ட சாதுரியம் இருந்தா நீங்க சாதிச்சுக்கலாமே அப்படின்னு ரொம்ப ஆணவமா அவர் பேட்டி அளிக்கிறாரு. மத்திய குழுவின் அறிக்கை அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு கட்டாயம் வெள்ள நிவாரணம் கிடைக்கும் என்று வானதி சீனிவாசன் விளக்கம். பேரிடர் நிவாரண நிதி எந்த கணக்கில் வரும் என்றும் கேள்வி. என்ன பாதிப்புக்கு என்ன தமிழகத்திற்கு நிதி கிடைக்குமோ அதை யாராலையும் நிறுத்த முடியாது. அது கட்டாயம் கிடைக்கும். நாங்க 1 பைசா கூட கொடுக்கலன்னா பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை உடனடியா மழை வெள்ளத்துக்கு பின்பாக மத்திய அரசு கொடுத்தது. அப்ப அது பைசா கணக்குல சேராதா? என்ன தூத்துக்குடி மாவட்டம் சில்லானத்தம் சிப்காட் தொழிற்பூங்காவில் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் ஆலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல். முதற்கட்டமாக 3500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு தகவல். பாஜக நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனனை இன்று இரவு சந்திக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன். ஏசி சண்முகம், பாரிவேந்தரையும் சந்திக்க உள்ளதாக தகவல். அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க சில கட்சிகள் தயாராக இருப்பதாக ஜெயக்குமார் பேட்டி. அதிமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி விரைவில் அமையும் என்றும் நம்பிக்கை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடன் இன்று மாலை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் திமுக. இன்றைய தினமே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு. திமுக மக்கள் நீதி மய்யம் இடையிலான தொகுதி உடன்பாடு ஓரிரு நாளில் கையெழுத்தாக வாய்ப்பு. படப்பிடிப்பிற்காக கமல்ஹாசன் வரும் 29ஆம் தேதி வெளிநாடு செல்ல இருக்கும் நிலையில் தகவல். நாடாளுமன்ற தேர்தலில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க பாஜக தீவிரம். வேட்பாளர்களின் பெயர்களை இறுதி செய்ய வரும் 29ஆம் தேதி ஆலோசனை நடத்துகிறது பாஜக. சென்னை பள்ளிக்கரணை அருகே மாற்று சாதி பெண்ணை மணமுடித்த இளைஞர் படுகொலை. பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட 5 பேர் கைது. திருமணத்தின் போதே காவல் நிலையத்தில் வைத்து காதல் கணவருக்கு கொலை மிரட்டல் விடுத்தனர். சென்னையில் சாதி ஆணவ படுகொலையால் பாதிக்கப்பட்ட பெண் வேதனையுடன் பேட்டி. நாங்கள் 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட் டே வந்து மேரேஜ் பண்ணிக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எங்கள் வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து எழுதி கொடுத்துருவேன்ட்டு, எனக்கு யாரும் வேணாம் அவங்க மட்டும் தான் வேணும்ன்ட்டு. அங்கேயே மிரட்டினாங்க. ஆள்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்களை அதே மாரி தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. 2 மாதம் நாங்கள் வெளில இருந்தோம். இங்கே வந்த உடனேவே ஆளுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி சும்மா பண்ணுறாங்க பார்த்தா நிஜமாலுமே பண்ணிட்டாங்க. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் 5 பேரின் விடுதலை எப்போது? கொழும்புவில் தூதரக அதிகாரிகள் முன்னிலையில் இன்று மாலை மீண்டும் பேச்சுவார்த்தை. ஜம்மு காஷ்மீரின் கந்துவாவில் ஓட்டுநர் இல்லாமல் ஓடிய சரக்கு ரயில். அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள். ஆக்ராவில் ராகுல் காந்தியின் யாத்திரையில் இணைந்த அகிலேஷ் யாதவ். காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி தொண்டர்கள் உற்சாகம். மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி தொடர்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனுடன் பாரதிய ஜனதா கட்சி இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது. மக்களவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மத்தியில் ஆட்சி செய்யும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை தங்கள் கூட்டணியில் இணைக்கும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டுள்ளது. அந்த வகையில் முதல் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடன் இன்று தொடங்குகிறது. மக்களவை தேர்தலுக்கான தமிழ்நாடு பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் இன்று இரவு 8 மணி அளவில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனை சந்தித்து பேசுகிறார். ஜி.கே. வாசன் ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அண்மையில் இருமுறை சந்தித்து பேசியிருந்தார். அதிமுக, பாஜக என இரு கட்சிகளுடனும் நட்புறவில் இருப்பதாக வாசன் கூறியிருந்தார். இந்த நிலையில் வாசனை தங்கள் கூட்டணியில் இணைக்க பாஜக முயற்சி மேற்கொண்டு வருகிறது. வாசனை தொடர்ந்து புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ.சி. சண்முகம், இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தர், தமிழருவி மணியன் ஆகியோரையும் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் சந்தித்து பேசுகிறார். மத்திய பாஜக அரசின் பல்வேறு தடைகளையும் தாண்டி தமிழ்நாடு சாதித்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையில் பெருமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிவாரணம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுவதால் தான் தலைசிறந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கு முதலீடு செய்வதாகவும் பெருமிதத்துடன் கூறினார். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட திட்டங்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பட்டியலிட்டார். வெள்ள நிவாரணத்திற்கு மத்திய அரசு ₹1 கூட வழங்கவில்லை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறிய நிலையில் பேரிடர் ஏற்பட்டவுடன் ஒதுக்கிய நிதி எந்த கணக்கில் வரும் என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒன்றிய அரசு ₹1 கூட கொடுக்காத போதும் இது யாரு கொடுத்ததுன்னா இந்த ஸ்டாலின் உங்களுக்காக கொடுத்தது, இந்த அரசு உங்களுக்காக கொடுத்தது. என்ன பாதிப்புக்கு என்ன தமிழகத்திற்கு நிதி கிடைக்குமோ அதை யாராலையும் நிறுத்த முடியாது. அது கட்டாயம் கிடைக்கும். நாங்க ₹1 பைசா கூட கொடுக்கலன்னா பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட உடனடியா மழை வெள்ளத்துக்கு பின்பாக மத்திய அரசு கொடுத்தது. அப்ப அது பைசா கணக்குல சேராதா? சாதுரியம் இருந்தால் சாதித்துக் கொள்ளலாம் அப்படின்னு அவங்க சொன்னது எதுக்காக? மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாளை தொகுதிகள் வரையறை செய்கின்ற பொழுது இந்த மாநிலத்திற்கு பாதிப்பு வரலாம் இல்லையா என்று கேட்கின்ற பொழுது அவங்க சொன்ன பதில் மனிதவள குறியீடு, மற்ற துறைகளில் இங்கு நடந்திருக்கக்கூடிய முன்னேற்றம், இதை பற்றியெல்லாம் நிதி கமிஷன் முன்பாக எடுத்து கூறி அதற்கு அவர்கள் பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் அப்படிங்கறதுக்காக பயன்படுத்தின வார்த்தை இது. அதை எடுத்துட்டு நீங்க மழை வெள்ளத்தோட வெள்ள நிவாரணத்தோட எப்படி முடிச்சு போடுறீங்க? ஜனநாயகத்தின் அர்த்தம், ஜனநாயகம் என்பது மக்களின் அரசாங்கம், மக்களால் மற்றும் மக்களுக்கான ஒரு அரசாங்கம் என்பதே ஜனநாயக நாடு. தனது கட்சி கூட்டத்தில் தான் பேசுவதற்கு முன்பு இப்படி மேடையை சுத்தம் செய்தார் நடிகர் மன்சூர் அலிகான். தமிழ் தேசிய புலிகள் என்ற கட்சியை நடத்தி வந்த மன்சூர் அலிகான் அந்த பெயரை இந்திய ஜனநாயக புலிகள் என மாற்றி பதிவு செய்தார். இந்த நிலையில் பல்லாவரத்தில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்ற அவரை நாளைய தமிழகமே என்று வரவேற்றனர்.
மேடையில் பேசிய மன்சூர் அலிகான் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது மடிப்பிச்சை எடுத்தாவது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன் என்றார். மடிப்பிச்சை எடுத்தாவது ஏதாவது தொகுதியில் நிற்போம்ப்பா. விஜய் கட்சி ஆரம்பிக்க வேண்டாம் என்று தாம் கூறவில்லை என்றும் தெரிவித்தார்.